இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 35வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 29 வரை. 4 கல்லறைகள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். வசனம் 2. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். தேவன் யாக்கோபை பெத்தேலுக்கு செல்லும்படி கூறினார். தன்னுடைய பிள்ளைகளால் சாட்சியை இழந்து சுற்றத்தாரின் கோபத்துக்கு ஆளாகி நிற்கும் யாக்கோபுக்கு தனக்கு தரிசனமாகி வாக்குறுதியை பெற்ற இடத்துக்கே திரும்பி சென்று தன்னை புதுப்பித்துக் கொள்வதை தவிர வேற வழி எதுவும் இல்லை. தான் மட்டுமின்றி தன் குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தருக்குள்ளாக மாற்ற வேண்டும் என்றால் சுத்திகரிப்போம், தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு செல்வதுமே சரியான வழி என்று உணர்கிறார். பதான் அராமை விட்டு புறப்பட்ட நாள் முதல் யாக்கோபு தன் வாழ்க்கையில் தேவனுடனான உறவில் படிப்படியாக வளர்ந்து கொண்டே வருகிறான். இடையில் சறுக்கல்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான காரியங்களை செய்கிறான். இதுவே ஒரு மெய்யான விசுவாசியின் வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டிய அனுபவங்களாகவும் இருக்கின்றன. தேவனை விட்டு தூரமாக இருக்கிற விசுவாசிக்கு ஒரு புதிய அனுபவம் தேவையில்லை. மாறாக அவனுடைய பழைய அனுபவத்தை புதிய வழியில் உறுதிப்படுத்திக் கொள்வதே போதுமானது. பெத்தேலுக்கு செல்லும் முன் தன் குடும்பத்தாரும் வேலைக்காரரும் வைத்திருக்கிற பொய்க் கடவுள்களை தூக்கி எறியுங்கள் என்கிறான். தன் வாழ்க்கையானது ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் தேவனோடு இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த தெய்வங்களோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது அல்ல என்பதை யாக்கோபு உணர்ந்தான். கடவுளின் சிலைகளையும் மேன்மையாக எண்ணப்பட்ட காதணிகளையும் வாங்கி கர்வாலி மரத்தின் கீழே புதைத்தான். இதன் பிறகே சீகேமிலிருந்து பெத்தேலுக்கான பயணம் அவனுக்கு எளிதாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்த இடத்திலிருந்து எப்படி தப்பி போவோம் என்று பயந்திருந்த யாக்கோபை தேவன் காப்பாற்றி பெத்தேலுக்கு அழைத்துச் சென்றார். சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் அவனுக்கு எத்தீங்கும் செய்யாமல் விட்டு விட்டார்கள். அவன் பெத்தேலில் தேவனை தொழுது கொண்டான். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்தையும் விட்டுவிட்டு சுத்த இருதயத்தோடே தேவனை தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு விசுவாசி அவரை நோக்கி முன்னேறி செல்வதற்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா வகையான தடைகளையும் பழைய காரியங்களையும் புதைத்து போட வேண்டியது அவசியம். யாக்கோபு சிறு வயது முதல் தன்னை வளர்த்து ஆளாக்கிய தன் தாயின் வேலைக்காரியாகிய பாசமிகு தெபோராளை அடக்கம் பண்ணினான். தன் மனதுக்கு பிடித்த மனைவி ராகேலை அடக்கம் பண்ணினான். பின்னர் தன் முதிர் வயதான தந்தை ஈசாக்கை அடக்கம் பண்ணினான். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று லூக்கா 14வது அதிகாரம் 26-27 புதிய ஏற்பாடு போதிக்கும் அறிவுரை ஏற்று முன்னேறி செல்வோம். ஆண்டவரே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என் வாழ்க்கையில் காண உதவும். ஆமேன்.